சனி ஞாயிறு வந்தாவே வந்து ஒரு வீக்கெண்டு ப்ரோக்ராமாக வந்து கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது தூர போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா வீட்டில் காரை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்படி தான் கார் எடுத்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே ரவுண்ட் அடித்தோம். அப்படி தான் எங்கள் தேடலில் வந்து திட்டமலை அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மலை கோயில் இருக்குது. அந்த மலை கோயில் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, மரத்து நிழலில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த மலை கோயிலை பார்த்தாவே, அந்த மலைக்கு போகிற படியை பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, அப்படி தான் வந்து என்ன கொஞ்சம் வெயில் நேரத்தில் வந்து அந்த படி ஏறுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட மேலே ஏறி போனோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சுகமாக இருக்கும். அதுவும் வேர்த்து விறுவிறுத்து இந்த படியிலெல்லாம் ஏறி மலை உச்சிக்கு போகிறப்ப மேலே வந்து காற்று அடிக்கும் பாருங்கள், அப்பா அது வந்து சுகமாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி வந்து நானும் நண்பரும் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து திட்டமலை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மலை கோயில், அது வந்து ஒரு முருகன் கோயில். அப்படியே அந்த படி மேலே அப்படியே ஏறி போனோம். பார்த்தோன்னா நீட்டாக அந்த மலை கோயிலுக்கு வந்து படி கட்டியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் காலையில் சாயந்தரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சூப்பராக மாறிடும். அந்த மலை மேலே ஏறி நின்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, சுற்றில் இருக்க ஏரியா, வயல் ஏரியாலாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஆங்காங்கே மரங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடுகள் கொண்ட ஒரு மலைக்கு மேலே தான் வந்து இந்த முருகன் கோயில் கட்டியிருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம ஒரு மலை கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, உடம்பு நல்லாயிருக்கும், ப்ரிஸ்காயிரும். ஏன்னா உடம்புலாம் வேர்த்து விறுவிறுத்து உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து அப்படி வெளியில் வந்துடும். அப்படி தான் ஒரு வழியாக வந்து இன்றைக்கி நான் மலை கோயிலுக்கு மேலே ஏறி அப்படி போனோம். மேலே போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இந்த அக்கம் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து அந்த கோயிலுக்கெல்லாம் வருவாங்க. சரி, அப்படி தான் இன்றைக்கி போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் வந்து அந்த கோயில் வந்து திட்டமலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நீட்டாக அழகாக வந்து அப்படி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் சாமியெல்லாம் அப்படியே கும்பிட்டுட்டு அந்த சுற்றில் இருக்க அந்த கோயில் சுற்றில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும், ஒரு காடுகளாட்டம் இருக்கும், வயல்வெளிகளாட்டம் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரி, அந்த கோயிலெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், மேலே மலை உச்சியிலேருந்து கீழே பார்த்தோம்னு வச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாச்சு இந்த கோயிலுக்கு, மலை கோயிலுக்கு போய். சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே கீழே இறங்கி அப்படியே வந்தோம். அப்பா, இந்த மாதிரி ஒரு மலை கோயிலுக்கு வந்து கார்லேயே மேலே போகாமல் நடந்து போங்க, உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சுன்னா அந்த திட்டமலை முருகன் கோயிலுக்கு ஒரு டைம் போய்ட்டு